தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வீடுகள் தோறும் இலவச எல்இடி டிவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வீடுகள் தோறும் இலவச எல்இடி டிவி. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தலின் பொழுது அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்படும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிடும். தமிழக வெற்றி கழகம் வெளியிடும். நாம் தமிழர் கட்சி மட்டும் தேர்தல் அறிக்கை வெளியிடாது. ஆட்சி வரைவு என்று எப்பொழுதுமே அது நடைமுறையில் இருக்கும். தேர்தல் அறிக்கை என்று சிறப்பாக வெளியிடாது. தேர்தல் அறிக்கை என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள் என்று நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் வழங்குவார்கள். தற்பொழுது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அனுப்பி ஊர் ஊராக அனுப்பி கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் வீடுகளுக்கு இலவச எல்இடி டிவி என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது முன்பு கருணாநிதி கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்று ஒரு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. வீடுகள் தோறும் அந்த கலைஞர் டிவி வழங்கப்பட்டது. ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. தற்பொழுது நவீன உலகில் எல்இடி டிவி என்பது மிகவும் பிரபலமாகியுள்ளது. மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஆகவே மக்களின் விருப்பத்திற்கேற்ப வீடுகளுக்கு இலவச எல்இடி டிவி வழங்கும் திட்டத்தை திமுக அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை, வரவேற்பை பெற்றுள்ளது.